இப்ப நாட்டுல பிரச்சனை அண்ணனும் தம்பி சேர்ந்துடக்கூடாதுங்கிறது தானே. சேரணும்னு விரும்புறாங்களா? என் தம்பி சொன்னதே நான் சொல்வா வெயிட்டிங். நாங்க என்ன கள்ளக்காதலர்கள் மாதிரி அண்ணனும் தம்பியும் சேர்ந்துக்கிறதுல என்னங்க ரகசிய வேட்டி கிடக்குது. அவர் படப்பிடிப்புல இருக்காரு, வேலையா இருக்காரு, சந்திப்போம். போவேன், போய் பங்கேற்பேன். என்ன பிரச்சனை? ஹலோ, என்னடா பிரச்சனை? இப்ப நாட்டுல பிரச்சனை அண்ணனும் தம்பி சேர்ந்துடக்கூடாதுங்கிறது தானே. அதுதானே. சேரணும்னு விரும்புறாங்களா? என் தம்பி சொன்னதே நான் சொல்வா வெயிட்டிங். நாங்க என்ன கள்ளக்காதலர்கள் மாதிரி அண்ணனும் தம்பியும் சந்திக்கிறதுல என்னங்க ரகசிய வேட்டி கிடக்குது. சந்திச்சா சந்திப்போம், இதுல என்ன இருக்குது? அவர் படப்பிடிப்புல இருக்காரு, வேலையா இருக்காரு, சந்திப்போம். இத சொல்லிடுவா. இதோ நடக்கட்டும், வேற என் தங்கச்சிக்கு ஒரு காருக்கு பக்கத்துல நின்ட்டா அவளை பாடு படுத்துறாங்க. உண்மையிலேயே என் தங்கச்சி கார் வாங்கினத உங்களுக்கு என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு? தமிழ் தேசியம்னா என்னென்ன நினைச்சிருக்காங்கன்னா, ஒரு சோழனா பைய, ஒரு தேஞ்ச செப்பு, ரப்பர் செருப்பு, அப்படியே ஒரு அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே பிச்சைக்கார மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்த நாய், கண்ட நாய் எல்லாம் கோடி கோடியா கொள்ளையடிச்சு வாழும்போது சொந்த மண்ணின் பிள்ளைய நாங்க வாழ்றதுல என்னடா உங்களுக்கு பிரச்சனை? நாங்க கார் வச்சிருக்கிறது பொறாமை இருக்கா? அதுக்காகவே கார் வைப்போம். நாங்க நல்லா சட்டை போடுறது, சீமான் பாருங்க சட்டை வேப்பர் பிராண்டா போடுறாரு, அதுக்காக போடுறேன்டா, அதுக்காக. என்ன தேவை ஒன்று பேச்சுட்டு அலையிருக்கு பைத்தியக்காரங்க.